வேதத்தில் ஒரு வசனம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சிலர் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு காலி பண்ண மாட்டேங்கிறான் பிரதர் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிலர் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு சொல்லுவாங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? இடம் கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ண மாட்டேங்குது? காலி பண்ண மாட்டேங்குது. சிலர் தங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க? பிசாசுக்கு இப்படி வாடகைக்கு விட்டுருவாங்க தங்க உள்ளத்தை. கடைசியில் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், வேதனைகள். அப்போ தான் வருவாங்க. எங்கே போவாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்கே போவாங்க? கோர்ட்டுக்கு போவாங்க, வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு. சிலருடைய வாழ்க்கையில் எப்போ சர்ச்சை தேடி வருவாங்க, எப்போ தேடி வருவாங்க? காலி பண்ண மாட்டேங்குது பிரதர். எது? பிசாசு என்னை விட்டு வெளியே போக மாட்டேங்குது பிரதர். ஒரே உபத்திரமாக இருக்குது, தூங்க முடியல பிரதர். கண்ணை மூடனா ஒரே கெட்ட கெட்ட கனவாக வருது பிரதர். காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருக்குது பிரதர். அப்படித்தான் என்ன பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் பண்ண அந்த நிலையில் தான் வருவாங்க. இயேசுவே என்னை விடுவியும். இந்த மாலை வேளையில் நாம் இன்னும் சில நாட்களில் புதிய மாதத்துக்குள்ளே போக இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த 6வது மாதத்தில் நம்முடைய பாதவடியில் கடந்து வந்திருக்கிறேன். வருடத்தினுடைய நடுப்பகுதியில் என்னை விட்டு இந்த சத்துருவை அகற்றி போடும் ஆண்டவர். எனக்கு கர்த்தா இன்றைக்கு ஒரு விடுதலையை தார். முதல்ல, இஃப் யூ ஆர் ரெடி டு லீவ் த டெவில் இஸ் ரெடி டு கோ. நம்மளே பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னா அது என்ன பண்ணாது? போகாது. அதனால் முதல்ல ஆண்டவரே, இந்த தீய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஒரு பிரியமில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை செய்யுமப்பா. நான் தூய்மையாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ நான் விரும்புகிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்னு கேட்டால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னிடத்தில் வாஞ்சை இல்லாதபடி கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு விசுவாசம் இல்லாதபடி கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வேணும், வாஞ்சையும் வேணும். எனக்கு நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். எனக்கு இந்த எதிர்ப்புகள், போராட்டங்கள், சத்துருடைய கிரிகள் என்னை தொடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்பப்போ பிசாசுக்கு SMS அனுப்பிட்டு இருந்தோம்னா அவனும் பதில் அனுப்பிக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணுவான்? அவனும் பதில் அனுப்பிக்கிட்டே இருப்பான். இஃப் யூ சென்ட், he will send reply. If you switch off, there will not be any reply. உன் இருதயத்தை முதல்ல சத்துருக்கு என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணிடும் டோரை. இப்போ கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த மாதத்தினுடைய கடைசி இந்த துதி ஆராதனத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர். நான் இந்த இடத்துல விடுதலைக்காக வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு வாழ்க்கையில் எனக்கு இருக்க போராட்டத்திற்கு எனக்கு விடுதலை வேண்டும். கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். நானும் கர்த்தாவே வாழ்ந்திருக்க வேண்டும், அப்பா சுகித்திருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த இனத்தோடு நம்ம வாழ்க்கையில் நாம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுப்பார். கர்த்தரால் விடுவிக்க கூடாத எந்த காரியமே கிடையாது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு நம்ம இன்னைக்கு இடம் கொடுத்தால், கர்த்தருக்கு இடம் கொடுத்தால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அல்லேலூயா. பிதாவுக்கே ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் என்றுமே என்றுமே. ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் என்றுமே என்றுமே. பாவ பாரத்தினின்று என்னை மீட்டிட்டார், சாவ வல்லமையினின்று என்னை காத்திட்டார். பாவ பாரத்தினின்று என்னை மீட்டிட்டார், சாவ வல்லமையினின்று என்னை காத்திட்டார். பிதாவுக்கே ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் என்றுமே என்றுமே.
வேண்டுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் வேண்டுமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வல்லமை இறங்கத்தின் ஆவி, எல்லா அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கி ஒவ்வொருடைய வாழ்க்கை விடுதலை தான். கட்டுகள் அறுக்கப்படும், பிசாசின் கீழ் அழிக்கப்படி வெளிப்பட்ட தேவகுமாரனே, உங்களுடைய வல்லமை இறங்கி, வல்லமை இறங்கி, வல்லமை இறங்கி ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு போராட்டம் நெருங்க பிசாசின் கட்டுகள், இயேசுவின் கட்டுகள், மாந்திரீகங்கள் அறுக்கப்படுவதாக விடுதலை தான். நன்றியோடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை இறங்கத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவே, இயேசுவே, வல்லமை, வல்லமை, வல்லமை இறங்கத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி இறங்கின் வல்லமை, அக்கினி வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய், ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்கள் விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார பிசாசுகள் விடுதலை கடந்து வேண்டும். இயேசு, இயேசு என்ற நாமத்தால் இன்றைக்கு ஒரு விடுதலை கண்டிட முடியாது. எல்லா அந்தகார இருளும் நீங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவர் நன்றியோடு உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய விடுதலை கடந்து வரட்டும் அப்பா. நம்மை சமூகத்தை தேடி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை விடுதலையான பிரசன்னத்தை நீ கட்டளையிடுவீராக. நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை. அநேகருடைய வாழ்க்கையில God is not looking unto me. கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கவில்லை, கர்த்தர் என்னை நோக்கி பார்க்காதபடி நான் ஜெபிக்கிறேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையில யார் நம்ம நோக்கி கர்த்தர் நம்ம நோக்கி பார்க்கலன்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கை நாம் அப்படிப்பட்ட கவலை கஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க அவரை நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கீங்க, பட் அவர் உங்களை என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, நோக்கி பார்க்க மாட்டேங்கிறார். அதுக்காகத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 66:2 சொல்லுகிறது,
என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால், வானத்தையும் பூமியெல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். இவையெல்லாம் உண்டாயின என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இன்னைக்கு இந்த கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறதுக்கு ஆவலுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் வசனத்துக்கு யார் ஒருத்தன் நடுங்குகிறானோ, அந்த வசனத்துக்கு எவன் ஒருவன் பயப்படுகிறானோ, அது யார் ஒருத்தி அல்லது ஒரு மகள் பயப்படுகிறாளோ, கர்த்தர் அவரை நோக்கி பார்க்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலே நீர் எங்களோடு ஒரு விசை பேசும்படியா ஜெபிக்கிறேங்க தாவே. உடைய பிரசனங்களை அளவில்லாமல் இன்னும் நிரப்பட்டு கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும். இந்த வசனத்துக்கு நடுங்கக்கூடிய அந்த இருதயத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். நீர் கர்த்தாவே உடைய பிரசனத்தால் நிரப்பி கர்த்தாவே அந்த வார்த்தை உள்ளான இருதயத்துக்குள்ள கடன் செல்ல உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அது எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உடைய நாமத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்ட மக்களாய் வாழ கிருபை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்திலாயிலும் பூமியிலாயிலும் ஒரு நன்மையும் கர்த்தர் உங்களுக்கு இல்லை என்று சொல்லாதபடி நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என் தேவன் அப்படிப்பட்ட தேவன். வானத்தில் கேட்டால் ஆண்டவரே அந்த ஃப்ளைட்டில் போகணுன்னு கேட்டாலும் கொண்டு போவார். சரியா? இந்த இடத்துல இந்த பூமியை தாருன்னு சொன்னாலும் கொடுப்பார். அல்லேலூயா. வானத்திலாயிலும் பூமியிலாயிலும் ஒரு நன்மை நமக்கு இல்லை என்று சொல்லாத தேவன் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 66:2 சொல்லுகிறேன், வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். இன்னைக்கு இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் கோடாகோடியான ஜனங்களை உருவாக்கி இருக்கிறார். அதுபோக எத்தனையோ ஜீவராசிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். கூப்பிடு காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கூப்பிடுகிற எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிற தேவன் என்னை பல வருடங்களாய் நோக்கி பார்க்கவில்லை. பல ஆண்டுகளாய் நான் தேவ சமூகத்தையே பார்க்க முடியவில்லை அல்லது பிரசனத்தை உணர முடியவில்லை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு இருக்கிறது சொன்னால் there is some problem with me. எப்பொழுதுமே நாம் தேவனை ஒரு குறைவும் சொல்ல முடியாது. என்னை தான் நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன அவர் சொல்லியிருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிதாவாகி தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். எப்படி நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்களை நோக்கி பார்த்த கர்த்தர் இன்னைக்கு என்னையும் உங்களை எப்படி நோக்கி பார்க்காம இருப்பார்? நிச்சயமா நோக்கி பார்ப்பார். சம்திங் ராங் வித் மீ, ஐ ஃபெயில்டு சம்வேர். நான் ஏதோ ஒரு காரியத்தில் எங்கோ ஒரு இடத்துல நான் இன்றைக்கு தவறி இருக்கிறேன் அல்லது இடறி இருக்கிறேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து எனக்கு தேவ சமூகத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். எனவே வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் ஏசாயா 57:15 சொல்லுகிறார், நான் நித்திய வாசியான தேவனாய் இருக்கிற நான் உங்களுக்கு இறங்குற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய, பரிசுத்தம் என்னும் நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்துல வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நமக்கு அப்படி நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி என்று சொல்லக்கூடிய நிலை காணப்பட வேண்டும். கர்த்தர் எதையுமே யாருக்குமே மறைக்கிறதும் கிடையாது. யாரைக்கும் அந்த காரியத்தை மறைத்து அவர்களை சிக்கலுக்குள்ளாய் கொண்டு போன பின்பாக சிக்கல் வந்த பிறகு அதுக்கு வழி சொல்றவரும் கிடையாது. கடந்த நாட்களை இந்த 6 மாத காலம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மாலை வேளையில் நாம் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடத்துகிறோம். அதற்கு ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக வந்திருந்தால் அந்த சகோதரனுக்காக நான் எல்லாருக்கும் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த சகோதரன் வந்து ஜெபிக்கும் போது நிறுத்தி விட்டு சொன்னேன், நீங்க ரொம்ப டெரிபிளா, இப்படி சொன்னேன், டெரிபிளா நீங்க சிக்காகிறதை நான் பார்க்கிறேன். 1ஆம் தேதி மாலை வேளை எல்லாரும் ஒரு ஆசீர்வாதமான கண்ணோக்கத்தோடு தான் வந்திருப்பாங்க. அன்றைக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை சொன்னேன், யூ ஆர் கோயிங் டு பி வெரி சிக். மாதங்கள் கடந்தது, மறுபடியும் நான் அவரை பார்க்கும்போது சொன்னேன், உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிரதர், யூ ஆர் கோயிங் டு பி அஃபெக்டட். மறுபடியும் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து ஒரு 2 மாதம் சென்று மறுபடியும் சொன்னேன். இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா,
இந்த காலத்தில் அவர் பிஸ்னஸில் ரொம்ப பிஸி ஆகிட்டார், பயங்கர பிஸி ஆகிட்டார். சர்ச்சுக்கு போகிறதே நிப்பாட்டிட்டார். என்ன செய்யுது? கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறாரு, யூ ஆர் கோயிங் டு பி வெரி டெரிபிளி, யூ ஆர் கோயிங் டு பி சிக். அவர் அந்த காலத்தில் சர்ச்சுக்கு போகிறதே நிப்பாட்டிட்டார். அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அண்ணே சர்ச்சுக்கு போகிறதே நிப்பாட்டிட்டார், சர்ச்சையே போக மாட்டேங்கிறாரு, காலையிலேருந்து சாயந்தரம் வர வேலை வேலை வேலைன்றாரு, அதை தவிர வேறு ஒன்றுமே அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது. அவர் ஒரு நாள் அவரை நான் மாலை வேளையில் கூப்பிட்டு, அவர் மனைவி பிள்ளையை கூப்பிட்டு நான் பேசி சொன்னேன், நீங்கள் சர்ச்சுக்கு போகிறத நீங்கள் நிப்பாட்டிங்களா, உங்களுக்கு இருக்க பிரச்சனை கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்த காரியத்தை நிப்பாட்டினா இன்னும் பிரச்சனை வந்துடும், அதனால் யூ கோ டு சர்ச். அப்போ ஈ வாஸ் டெல்லிங் மீ சோ மெனி திங்ஸ். ஸோ அங்கே போனால் நம்மகிட்ட ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஏன் முன்னாடி பின்னாடி பேசுங்க, நேரம் அவங்ககிட்ட பேசுகிறாரு கர்த்தர், அவரை பாருங்க, ஏன் அவங்களெல்லாம் மற்றவங்களாம் பார்த்துட்டு இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். கடைசியாக சொன்னேன், யூ ஹேவ் டு கோ டு சர்ச். ஒரு கடினமான ஒரு அழுத்தத்தோடு நான் சொன்னேன். அடுத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து அவர் ஆராதனைக்கு போக ஆரம்பித்தார். மற்ற சபை நான் இது மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மக்கள் அவங்கெல்லாம். ஸோ கடினமாக சொன்னேன், யூ மஸ்ட் கோ டு சர்ச், யூ ஷுட் நாட் லீவ் த வர்ஷிப் சர்வீஸ். அதுக்கப்புறம் போக ஆரம்பித்தார். மறுபடியும் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், இன்னும் நீங்கள் காலையில் கர்த்தரை தேட வேண்டும், உங்களுக்கு இன்னும் அந்த கத்த சொன்ன அந்த கட்டு உங்களை விட்டு அறுக்கப்படவில்லை என்று சொல்லி திடீரென்று சிக்காகிவிட்டார். பல மருத்துவர் வந்து அவரை பார்த்தார்கள், பலவிதமான மருந்துகளை கொடுத்தார்கள். முதல் நாளில் நான் அந்த சிக்னஸ் வந்து 4 நாளைக்கு அப்புறம் தான் அவங்க ஒய்ஃப் ஃபோனில் சொன்னாங்க. சரி, நானும் என் மனைவியுமாய் போய் ஜெபித்து விட்டு வந்தோம். அடுத்த நாள் கேட்டேன், நீங்கள் ஜெபித்துட்டு போனவர் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. மறுபடியும் அடுத்த நாள் போனேன், அங்கே இன்னும் 2-3 முக்கியஸ்தர்லாம் வந்திருந்தாங்க. நான் வந்து போன நோக்கத்தை இங்கே நிறைவேற்ற முடியவில்லை, ஜெபிக்க முடியல. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு கேஷுவலாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் அங்கே ஒய்ஃப் ஃபோனில் ஒரே அழுக, புரோக்கன், ரொம்ப அழுது அவங்க சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஹோப் இஸ் லாஸ்ட் என்று சொல்கிறது போல இருந்து. நான் சொன்னேன், டோன்ட் வரி, வி ஆர் கம்மிங் திஸ் மை ஈவினிங். நான் ப்ரே பண்ணேன். யார் ஒரே ஒரு நான் கண்டிஷன், இன்னைக்கு நாங்கள் ஜெபமானம் வரும்போது யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நோபன், நீங்கள் இருக்கலாம், உங்கள் கணவர் இருக்கலாம், உங்கள் பிள்ளை இருக்கலாம், உங்கள் தகப்பனார் வேணா இருக்கலாம், உங்கள் தாயார் இருக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி அதர் பீப்புள் இன் த ரூம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நாங்கள் போனோன்னே அவருக்கு மருத்துவம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மருத்துவர் வந்துட்டார், ஒரு டாக்டர். அவருக்கு யாராவது வெயிட் பண்ணால் உடனே இறங்கி நடந்து போயிடுவாராம், அவ்வளோ கோவக்காரம். கொஞ்சம் இருங்க, உள்ள ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காருன்னா உடனே அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு. ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, அவர் உட்காந்து, நான் கிட்டத்தட்ட நானும் என் மனைவி அந்த ரூமில் முழங்கால் போட்டு பாட்டு பாடி, அங்கே மாமனாரும் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை கீழ்ப்படியலை, அதனால தான் இந்த காரியம், நாங்களும் இவருக்கு சொன்ன மேலேயே நாங்களும் அவருக்காக ஜெபம் பண்ணல, எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, அவர் மேலேயும் தப்பு இருக்குது, இந்த வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால இப்போ மரண போராட்டம். அதுவும் இல்லாமல் சங்கீதம் 18 எடுத்து நான் சொன்னேன், அந்த சகோதரிகிட்ட கடைசியாக வந்திருக்கும் போது சொன்னேன், மரண கட்டுகளை சூழ்ந்து பார்த்தால கட்டுகள் கன்னிகளின் மேல் விழுந்ததுன்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நான் சொன்னேன். வாசிங்க அதை. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. இந்த வசனத்தை சொல்லி நான் அனுப்புறேன். இந்த மாதிரி எனக்கு வெளிப்பாடு இந்த வசனத்தின் அடிப்படையில் ரொம்ப கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம். நீங்கள் இன்னைக்கு நார்மலாக இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லாதீங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சார். கடைசியாக பார்த்தா அந்த நாங்கள் போகிறதுக்கு முந்தின நாள் சொல்லிட்டாங்க, பேங்க்ரியாஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால தான் அந்த கண்ட்ரோல் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி நான் 10 மணிக்கு சிடி ஸ்கேன் எடுக்க போகிறான்னு சொன்னேன். நான் ஜெபம் ஒரு நார்மலாக இருக்கணும்ப்பான்னு சொல்லி மாலையில் போய் ஜெபம் மட்டும் வந்தோம், கண்ணீரோடு ஜெபம். ஆண்டவர் மன்னி, எதுக்குண்ணா இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, அதை அசட்டையாக எண்ணக்கூடிய அந்த எண்ணம் இருந்ததுனால, கர்த்தாவே மன்னி, நாங்களும் அதை சொல்லிக்கிட்டே இருந்த மொழி ஜெபிக்கலேன்னு சொல்லிட்டு ஜெபம் மட்டும் வந்தோம். அந்த இரவுகளில் கர்த்தர் அவருக்கு விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு பரிபூர்ண சுகத்தோடு கூட இருக்கும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். வேதத்தில் தெளிவாய் கர்த்தர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44:10 சொல்லுகிறது. எரேமியா 44:10 சொல்லுகிறது, அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளைகளின்படியும் நடக்கிறதும் இல்லை. ஆண்டவர் எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க.
அவ்வளவு அருமையா சொல்லுகிறார். என்ன சொல்றார்? மறுபடியும் பொறுமையா வாசிங்க. அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை. ஆண்டவர் வருடத்தின் முதல் நாள்ல மாலை வேளையில சொல்லுகிறார், உன்னை நீ டெரிபிளா அந்த ஆண்டுல சிக்காகிற மாதிரி நான் பார்க்கிறேன். யூ ஆர் த ஒன்லி ஒன் பிரெட் வின்னர் இன் யுவர் ஃபேமிலி. நீ ஒரே ஒரு ஆள், நீ சம்பாதித்தா தான் உன் குடும்பத்துல இன்றைக்கு எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வாழ முடியும். அப்படிப்பட்ட உன்னை பார்த்து கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், you are going to be sick and not only sick, you are going to be very terribly, you are going to be sick. இந்த வார்த்தையை கேட்ட பின்பாகவும் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டது. உடனே என்ன, ஆண்டவர் நான் என்ன பாவம் செஞ்சேன், எதனால எனக்கு இந்த காரியத்தை அனுமதித்தீர் ஆண்டவரே, என்னை மன்னி அத்தாவே, இந்த விளைவின் என்னை தொடக்கூடாது ஆண்டவரே, அப்பா ஏதாவது நான் தவறு செய்ததால் மன்னியும் என்று சொல்ல. அதை விட்டு ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது என்னாச்சு? விட்டாச்சு. அடுத்து வாசிங்க. அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளைகள் படியும் நடக்கிறதும் இல்லை. கர்த்தர் சொன்ன காரியத்தை குறித்து என்ன பண்றதில்லை, கவலைப்படுறது கிடையாது. அதை விட அதற்கு எதிராக வாழக்கூடிய ஒரு காரியம் வந்துவிடு. எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நம்மத்திலே வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பமாய் வந்திருக்கு ஒரு மனுஷனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும்னா கொஞ்சம் கட்ஸ் வேணும். என்ன வேணும்? ஒரு சும்மா இருக்க ஒரு மனிதனை பார்த்து நீ டெரிபிளி யூ ஆர் கோயிங் டு பி சிக் அப்படின்னு சொன்னா, அது வருஷத்தினுடைய முதல் நாளில் கர்த்தர் ஆவியானவர் எனக்குள்ள ஸ்ட்ராங்காக அந்த ஃபீலிங்கை, அந்த வார்த்தையை உள்ளே போட்டார். அதனால சொன்னேன். அதை சொன்ன பின்பாக நோ, ஐ எம் நார்மல், ஐ எம் வெல், ஐ எம் குட், ஐ எம் டூயிங் குட், இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்து வேர் இஸ் யுவர் குட் நவ்? அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கிறமா அப்படின்றது தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். when some word comes to you, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம எச்சரிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி உணர்த்துகிறார் என்று சொன்னால், முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் நான் தெரிந்தோ தெரியாம ஏதாவது செய்திருந்தா மன்னிங்க. God waited for 6 months, 6 மாதங்கள் கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் ஜூலை மாதத்தில் அந்த பிரச்சனை ஆரம்பித்தது. ஜூலை மாதத்தில் வருடத்தின் நடு பகுதி வரை கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். நானும் கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நோ, இன்னும் அது உங்களுக்கு அந்த வார்த்தையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கல. கர்த்தர் அதை எடுத்து போடவில்லை. ஏதோ ஒரு இடத்துல ஒரு போராடி கொண்டிருக்கிறது, இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறேன். கடைசி நாள் நான் சொல்லிட்டேன், உன்னை இந்த இடத்துல இல்லாமல் பண்ணிவிடேன்னு சொல்லி உனக்கு விரோதமாக ஒரு குடும்பத்தார் சபதம் எடுத்து கொண்டிருக்கிறது போல இருந்து உன்னை பார்க்கும் போதெல்லாம் காய்மாகாரமாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீயோ வென்றால் கர்த்தரை தேடாமல் இருக்கிறியே, நீயோ வென்றால் கர்த்தரை தேடாதிருக்கிறாயே என்று சொல்லி இந்த காரியத்தை தெளிவாய் கடைசி நாளில் சொல்லிட்டேன். இன்றைக்காவது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்களும் ஜெபித்து, ஆண்டவரே, இட் இஸ் மை மிஸ்டேக், நான் சொன்னேனே ஒழிய அதுக்காக என்ன பண்ணல, ரொம்ப பாரப்படாமல் இருந்திருக்கிறேன் மணி. அவங்களும் அதை என்ன பண்ணல, நத்திங், எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய சமூகத்தில் என்ன சொல்லணும்? கர்த்தர் சொல்லும்போது இருக்காது, we are well good, we are normal. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இது எனக்கு நேரிடாதபடி காத்து கொள்ளும், ஆமென். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அன்னைக்கு சொப்பனத்தில் கர்த்தர் உணர்த்தினார் பார்வோனுக்கு. எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி வரப்போதான்? 5 ஆண்டுகளுக்கு பின்பாய் வரக்கூடிய காரியம். 5 ஆண்டுகளுக்கு, அந்த 5 ஆண்டுகள் சேர்த்து வச்சதுனால தான் வாழ முடிந்தது. எத்தனையோ காலத்துக்கு பின்பாய் வரக்கூடிய, இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் வரக்கூடிய, இந்த காலத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டின் துவக்கத்தில் நான் சொன்னேன், இந்தியாவுடைய எக்கனாமி ரொம்ப டவுனாக போகக்கூடிய காரியம் வரப்போகிறது என்று சொல்லி, பொருளாதார நெருக்கங்கள் வரக்கூடிய காரியம் சொல்லி, நம்முடைய 1ஆம் தேதி இன்னைக்கு ப்ராஃபஸி ஈவினிங்கில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வருத்தின்படி 62 ரூபாய் இன்னைக்கு டாலர். ஒரு டாலருடைய இந்திய மதிப்பு 62 ரூபாய். இதுவரை அந்த காரியத்துக்கு போனதே கிடையாது. வறட்சி உண்டாகும், மழையே கிடையாது. இப்பதான் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. வறட்சியும் பொருளாதார வீழ்ச்சியும் இந்திய தேசத்தில் உண்டாகும். இதுதான் கர்த்தர் அந்த 1ஆம் தேதி அன்றைக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையான வார்த்தை. ரெண்டுமே நடந்திருக்கிறது. சென்னையை தவிர தமிழ்நாடு முழுவதும் வறட்சி பாதிக்கப்பட்ட நகரம் என்று சொல்லி கர்த்தர் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் இட் நாட் ட்ரூ? ட்ரூ.
கர்த்தருடைய எச்சரிக்கை நாம் என்ன பண்ணல, நம்ம ஜெபம் பண்ணாதனால மெட்ராஸில் மட்டும் ஏதோ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், மற்ற இடங்களெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் the two things God told on the first day of 2013. இன்னைக்கு 62 ரூபாயை தாண்டி போய்விட்டது. இன்னும் எவ்வளோ தூரம் போகும் தெரியாது. இனிமையாவது நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனவே இந்த கர்த்தருடைய காரியத்தை நம்ம சொல்லும்போது, ஒருத்தருக்கு எச்சரிக்கையாக சொல்லும்போது அதை என்ன பண்ணுகிறார்கள், நான் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இல்லை, நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி என்னை கர்த்தர் சொன்னார். அன்னைக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படி ஒளி இருக்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் நடக்காதபடி சம்பவிக்காதபடி காத்துக்கணும். தேவ எச்சரிப்பை மீறி மீறி நாம் நடக்கும்போது God will wait for some more time. ஏன்னா அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை அற்றுப்போகாதபடி கர்த்தர், ஆனால் அந்த மாயானதை பற்றி கொண்டு கிருபையை விட்டு நாம் விலகக்கூடிய இந்த யோனாவின் வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வருவோம் என்று சொன்னால், யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுங்கள், தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. When you go away from the grace of God, then comes the God's hand. அப்பொழுதுதான் கர்த்தருடைய கரம் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த எச்சரிப்பை தாண்டி நாம் போகக்கூடிய மக்களாய் காணப்படுகிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த தேவனுடைய சமூகத்தில் ஒரு வார்த்தைக்கு நடுங்கக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வைத்துக் கொள்வோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் நீர் என்ன சொல்ல சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. இட் இஸ் யுவர் வேர்ட், இட் இஸ் யுவர் டைம், இட் இஸ் யுவர் பிளேஸ். இது உங்களுடைய ஆலயம், இது உங்களுடைய வார்த்தை, இது உங்களுடைய பிரசன்னம். இந்த ஜனங்களுக்கு வசனத்துக்கு நடுங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஏதாவது ஒரு காரியத்தில் தேவன் சொன்ன வார்த்தையை மீறி நடந்து அதன் நிமித்தமாய் கர்த்தாவே தங்கள் வாழ்க்கையில் டோட்டல் அட்டர் ஃபெயிலியர் என்று சொல்லி நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு பாடுகளோடு இங்கே யாராவது வந்திருப்பார்னு சொன்னார். தேவனே, இன்றைக்கு அந்த பாடுகளை மாற்றும். உடைய வசனத்துக்கு நடுங்கக்கூடிய நடுக்கத்தை கொடுத்தல். அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தாவே இந்த வசனம் என் உடம்புகளை சிலிர்க்க பண்ணுகிறது. கர்த்தாவே, இன்றைக்கு இறங்கும் 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 ஐயா. நான் உங்களுடைய வசனத்துக்கு நடுங்குவேன், உங்களுடைய சித்தத்தை செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தாவே இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிற மக்களாய் மாற்றும். அதை மித்த நீர் அவளை நோக்கி பார்த்து உடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேங்க. கர்த்தாவே, இன்று உடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் அப்படி நீ செய்வீராக, கிரியை செய்வீராக. யாரெல்லாம் அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தா தேவ சித்தத்தை பல விதத்தில் நாங்கள் மீறி இருக்கிறோம், பல காரியங்களை கர்த்தருக்கு சொல்லியும் நாங்கள் செய்யாதிருந்திருக்கிறோம், சொன்ன காரியத்துக்கு விகற்பமாய் நாங்கள் செய்திருக்கிறோம். இது நிமித்தமாக நாங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாங்காத இடத்துல போய் வாங்காதே என்று சொன்ன இடத்துல வீட்டை வாங்கினோம், அங்கே போய் வசிக்காதே என்று சொன்ன இடத்துல வசிக்க போனோம். கர்த்தாவே, செய்யாதே என்று சொல்ல செய்த தொழிலை செய்தோம். அதனால இன்றைக்கு நான் கண்ணீரோடு வந்திருக்கிறோம், கர்த்தா வேதனையோடு வந்திருக்கிறோம். இந்த உறவு வேண்டாம் என்று சொன்ன காரியத்தில் நாங்கள் உறவு வைத்துக் கொண்டோம். அது நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில போராட்டம், கண்ணீர், வேதனை என்ற நெருக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை இன்றைக்கு வசனத்துக்கு நடுங்கி ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் கர்த்தாவே இந்த மாறாவை போன வாழ்க்கையை நீ மதுரமாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். மனதுருகி கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் வசனத்துக்கு கர்த்தாவே நீர் கர்த்தாவுடைய வசனத்தின்படி செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இன்றைக்கு அப்படி நடுங்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து வாழ்க்கையில இழந்த நன்மைகளை, கிருபை, இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தா, இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை, இழந்து போன பணத்தை, இழந்து போன கர்த்தா ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பும் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவிய தெய்வத்தின் அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் இந்த கர்த்தராட்சியில் ஆரோக்கிய அத்தனை பிள்ளைகளோடும் கர்த்தர் இருக்கிற ஊழியத்தின் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென்.